ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள்லாம் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியாக போட்டு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. வாங்க இப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 3 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். நான் குருமா வைக்கணும், அதுக்காக உருளைக்கிழங்கும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கிழங்கு 2 மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம். தோல் நமக்கு தேவையில்லை, அதனால் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். பொடி உப்பு தான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நான் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். மசிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா மாவு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் மசிச்சிங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். திரட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி வேணாங்கிறவங்க மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பசையோடு தான் இருக்கும். அதோடவே நம்ம ஃபஸ்ட்டு பிணையலாம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு பிணையுங்க. நிறைய உடனே தண்ணி ஊற்றிட வேணாம், அளவளவாக வாட்டர் விட்டு பிணையுங்க. ஹாட் வாட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுறேன், கோல்டு வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவு கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். நல்லா அமுத்தி வச்சுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஆயில் எதுவும் தடவெல்லாம் வேணாம், அப்படி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்பயுமே சப்பாத்திக்கு பெரிய பெரிய உருண்டையாக தான் பிடிக்கணும். கொஞ்சம் மொந்தமாக தேய்ச்சி போடணும், அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ரொம்ப லேஸாக தேய்ச்சிங்கன்னா தகுடு மாதிரி ஆகிடும், காஞ்சிரும். சப்பாத்தி ஒரு சாஃப்டாகவே இருக்காது, முறுக்கு மாதிரி நொறுக்குங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் பெரிய பால்ஸாக பிடிச்சி மொத்தமாக தேய்ச்சி தின்னாக தேய்ச்சி போடணும். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒவ்வொரு சப்பாத்தி எடுத்து தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் வரமாவில் டிப் பண்ணிட்டு தான் நான் தேய்க்க போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிற சீசனில் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களே நிறைய பேர் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்லை நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டு பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது, லைட்டாக ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அவ்வளோதான். நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அதனால் சாப்பிட்டுக்குவாங்க, ஆட் பண்ணதே தெரியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். ரொம்ப லேஸாக இல்லாமல் ரொம்ப மொந்தமாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். நான் ஆயிலெல்லாம் எதுவுமே போடல, கலலை அப்படியே தான் போட்டிருக்கேன் சப்பாத்தியை. மீடியம் ஹீட்டில் வச்சு சுட்டு எடுத்துடுங்க. இப்போ லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் ஆயில் இல்லாமல். நெய் வேணுங்கிறவங்க நெய் போட்டுக்கலாம், பட் நெய் போட்டு சப்பாத்தி சுட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக புகையாயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.